எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் சுசீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெண்ணி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் இதில் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு, ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. மிளகு, சீரகம், நம்ம தேவையான அளவு காரத்துக்கு வேணாலும் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு, தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தேவையான அளவு மாவில் இந்த உப்பை போட்டுருங்க. உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் எல்லாத்துலேயும் நல்லா பரவி வரும். இது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காயை போட்டுடணும். தேங்காய் போட்டுட்டு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த தேங்காயும் உப்பும் கொஞ்சம் தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். தண்ணி லேசாக தெளிச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம உப்பும் தேங்காயும் போட்டுப்போம் இல்லையா, அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். அதனால் நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா மாவு ரெடி ஆகிடும், நல்லா ஊறி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம சீடைக்கு உருட்டுறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஒரே மாதிரி உருட்டுங்க. அப்படி கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. நல்லா ஒட்டலை பாருங்கள். நம்ம அந்த அளவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிருக்கோம். இந்த அளவு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் தடவுனிங்கன்னா அது ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. வச்சு பாருங்கள். பார்த்துட்டு இந்த பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த கொழுக்கட்டையோட நிறம் மாறிடும். அதுதான் நம்ம வெந்ததுக்கான அர்த்தம். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிக்குது பாருங்கள். வெடித்தோடனே நம்ம மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம எண்ணெயிலே போட்டு வறுத்துறோம். அப்போதான் ரொம்ப நமக்கு காரம் இருக்காது. மிளகு சீரகம் போட்டோன்னா நம்ம பெரியவங்க, சின்ன குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சேர்த்துக்கணும். இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விடணும். இந்த மிளகு சீரகம், கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. நம்ம கடாயில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ சுவையான வெண்ணி உருண்டைகள் தயார். நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ.